ரொட்டேரியன் டாக்டர் AKSK சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நேஷனல் கல்லூரியின் கமர்ஷியா 2026 அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பெருங்குளத்தூர் 0 பாயிண்டில் டயர் கழன்று சாலை குறுக்கே நின்ற கனரக லாரியால் கூடுவாஞ்சேரியிலிருந்து பெருங்குளத்தூர் 0 பாயிண்ட் வரை போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? போக்குவரத்தை சீர்படுத்துறதுக்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? வணக்கம். காஞ்சிபுரத்திலிருந்து கனரக லாரியில் எம்சாண்ட் ஏற்றிக்கொண்டு வண்டலூர் நோக்கி கனரக ஆகி வந்து கொண்டது. பெருங்களூரிலிருந்து இந்த மதுரை பைபாஸ் சாலை வழியாக இருக்கின்ற அந்த 0 பாயிண்ட் அருகே வரும் பொழுது அந்த லாரியினுடைய இடது பக்க டயர் எடையை தாங்க முடியாமல் அந்த டயர் கலந்து சாலையில் ஓடியது. இதன் காரணமாக அந்த லாரி குறுக்கே நின்றது. இதன் காரணமாக அந்த மதுரவாயில் பைபாஸ் சாலைக்கு செல்கின்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது அந்த பகுதியில் ஏற்பட்டது. அலுவலக நேரம் என்பதால் காலையிலிருந்து இந்த பகுதியில் வந்து கடுமையாக ஒரு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. 3 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதியில் வந்து கடுமையான ஒரு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கூடுவாஞ்சேரியிலிருந்து பெருங்குளத்தூர் முதல் அந்த கடுமையான பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அந்த பழுதடைந்த லாரியை வந்து சீரமைக்கும் பணியில் வந்து போலீசார் ஈடுபட்டார்கள். நீண்ட நேரத்திற்கு பிறகு அந்த லாரியுடைய டயர் பொருத்தப்பட்டு பொதுமக்கள் உதவியுடன் அந்த போக்குவரத்து போலீசார் அந்த லாரியை வந்து அந்த பகுதியில் வந்து சாலை ஓரமாக நிறுத்தினார்கள். அதன் பிறகு தற்பொழுது அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து சீராக சென்று கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து இந்த வாகனத்தில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக GST சாலை வந்து கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலுக்கு பொதுமக்கள் கடும் அவதிப்பட்ட நிலைதான் காணப்பட்டது. தற்போது அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து சீரடைந்துள்ளது. ரொட்டேரியன் டாக்டர் AKSK சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நேஷனல் கல்லூரியின் கமர்ஷியா 2026 அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.